ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு வந்து விசா வந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு விசா கிடைச்சிருக்காது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்டா இவ்வளோ வீடியோ போட்டியே, ஒரு வீடியோவாவது என்ன கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாதுன்னு போட்டியான்னு கேட்பீங்க. அதுக்கான வீடியோ தான் அது. நீங்க யூகே வரும்போது, யூகேன்னு இல்லை, நீங்க அப்ராட் வரும்போது என்னென்ன பொருள்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் டேட் அப்படி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஞாபகம் பண்ணி இருக்கங்காட்டி நான் கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்கிறேன். அது ஒவ்வொன்றா சொல்றேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல இருக்க அந்த ட்ராலி எடுத்துட்டு வந்து நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றா வந்து அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து 2 ட்ராலி இருக்கும். கேபின் பேக்கேஜ் அப்புறம் வந்து செக்ட்-இன் லக்கேஜ்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து எதெல்லாம் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லேப்டாப் சார்ஜர் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து நீங்க கேபின் லக்கேஜ்ல வைக்கணும். உங்க துணிமணிகள் அப்புறம் நீங்க உங்களோட பர்சனல் கேர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி செக்ட்-இன் லக்கேஜ்லேயே வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன் இதெல்லாம் எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட பாஸ்போர்ட், இ விசா டீடைல்ஸ், உங்களோட கேஷ் லெட்டர், அதுக்கப்புறம் உங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர். அதாவது கேஷ் லெட்டர், யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர் ரெண்டுமே நீங்கள் பத்திரமா கொண்டு வந்துக்கோங்க. எதுவுமே வந்து நீங்கள் மறந்து வீட்டில் வச்சுடாதீங்க. சப்போஸ் இந்த லெட்டர் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டிஜிட்டலாக வந்து உங்களோட கூகுள் டிரைவ்ல வந்து பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லெட்டராக யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் எல்லா டைமும் வந்துட்டு அதை எடுத்து காமிச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் கூகுள் டிரைவ்ல வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுவரை என்ன சொல்லியிருக்கேன்னா கேஷ், அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அக்காமடேஷன் புக் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அக்காமடேஷனோட கன்ஃபர்மேஷன் லெட்டர் வேணும், அந்த லெட்டர். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், உங்களோட அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாவது பேங்க்ல வந்து நீங்கள் லோனுன்னு இல்லை, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, சில இடத்துல கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுக்கும் சேஃபாக வந்துட்டு ஒரு 10 to 12 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு 11th 12th படிச்ச ஃபோட்டோலாம் இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ரீசென்ட் லுக்கில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களோட ஃபோட்டோ அது ஒன்று எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலாக வந்து கூகுள் டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்பெல்லாம் நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்களோட செக்இன் லக்கேஜ், அதாவது உங்களோட கேபின் லக்கேஜில். நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறும்போது உங்களோட செக்இன் லக்கேஜ் வந்து வேற இதில் போயிடும். உங்களோட கேபின் லக்கேஜ் மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேபின் லக்கேஜ்லையோ இல்லை உங்களோட பர்சனல் பேக்லேயோ வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இங்கிருந்து நீங்கள் யூகே வரும்போது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பத்திரமா வந்துட்டு உங்களோட பேக்கில் வச்சுருங்க. மறந்த மாதிரி நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜில் வச்சிடாதீங்க. நான் ஏன் அங்கே பார்த்து பேசுகிறேன், என்னோட லக்கேஜ் அங்கே இருக்குது, அதனால அங்கே பார்த்து நான் பழக்க தோசத்தில் பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதாவது உங்களோட ஃபோன், நீங்கள் சப்போஸ் டேப் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேப், அதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப், அதுக்கு தேவையான சார்ஜர். மெயினாக நிறைய பேர் என்ன மறப்பாங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் சார்ஜரோ இல்லை வந்துட்டு லேப்டாப் சார்ஜரோ மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க. அது கூட பரவாயில்லைங்க, வாங்கிக்கலாம். பட் நீங்கள் மெயினாக வந்து இந்த யூகே ட்ராவல் அடாப்டர்ன்னு இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஊரோட பிளக் பாயிண்ட்ஸுக்கும் இங்க ஊரோட இருக்க பிளக் பாயிண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கடையிலேயே போயிட்டு யூகே டிராவல் அடாப்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தருவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 3 to 4 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தேவைப்படும். இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், ஃபோனா இருக்கட்டும். நீங்க ஃபோன் இங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூகே சார்ஜரே கிடைச்சிரும். சப்போஸ் நம்மலாம் எப்படி நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஃபோன் லேப்டாப்லாம் வந்து இந்தியாவில் வாங்கியிருப்போம். ஸோ நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து சார்ஜ் போட முடியாது. அந்த யூகே ட்ராவல் அடாப்டர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் சார்ஜ் போட முடியும். ஸோ நீங்கள் மறக்காம ஒரு 3-4 ட்ராவல் அடாப்டர் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நான் பண்ண தப்பு என்னன்னா நான் வாங்கிட்டு வந்தது 2 தான். அந்த 2மே வந்து லேட்டர் லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வேற வந்து வாங்கினேன். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு 3-4 ட்ராவல் அடாப்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க கம்பல்சரியா. அதுக்கப்புறம் வந்து பவர் பேங்க். இதெல்லாமே வந்துட்டு நீங்க இந்த பவர் பேங்க், லேப்டாப் சார்ஜர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க செக்இன் லக்கேஜ்ல வைக்க முடியாது. எல்லாமே நீங்க வந்து கேபின் லக்கேஜ்ல தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து லித்தியம் பேட்டரிஸ் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்க அதுல உங்களுக்கு தடங்கங்கள் லித்தியம் பேட்டரிஸ் இருக்க எல்லா ஐட்டமே வந்து உங்களுக்கு அதில் அலௌடு கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்க வந்து கேபின் லக்கேஜ்ல தான் வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபின் லக்கேஜ்ல. ஸோ நீங்க செக்இன் லக்கேஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே தூக்கி அதை கேபின் லக்கேஜ்ல வந்து மாத்தி வச்சிருங்க. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க நான் சொல்ல அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க சப்போஸ் மறந்து அதில் செக்இன் லக்கேஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அது தூக்கி அப்படியே வந்து கேபின் லக்கேஜ்ல மாத்தி வச்சிருங்க. நீங்க புக் பண்ற ஏர்வேஸ்ல கேட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஏர்வேஸ்ல வந்து அலோவன்ஸ் வந்து 40 kg இருக்கும். இதே பிரிட்டிஷ் ஏர்வேஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 kg வரையுமே இருக்கும். ஸோ நீங்க புக் பண்ற ஃபிளைட்ல வந்துட்டு எவ்வளோ அலோவன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க. செக்இன் லக்கேஜ் வந்து எவ்வளோ வைக்கலாம், இதே வந்து கேபின் லக்கேஜ் வந்து எவ்வளோ வைக்கலாம்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க சப்போஸ் எக்ஸ்ட்ராவா அதாவது 30 kg தான் இருக்கு அலோவன்ஸ், ஆனா நீங்க வந்து ஒரு 35 36 வரையும் அவங்க மேக்ஸிமம் ஒரு 2 to 3 kg வந்து உங்களுக்கு ஓகேன்னு விட்டுருவாங்க. ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, அதனால உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 kg வந்து ஓகேன்னு விட்டுருவாங்க. பட் ஒரு 35 36 அப்பெல்லாம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க.
ஏன்னா அதோட மேக்ஸிமம் வந்து 30 kg தான். நீங்க அதை தாண்டி ஒரு 35-36 போச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா காசு கட்டி போற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து ஃபர்ஸ்டே புக் பண்ணும்போது இந்த ஃபிளைட்ல வந்துட்டு எவ்வளவு இருக்கு அலவன்ஸ், கேபின் லக்கேஜுக்கு எவ்வளவு இருக்கு, செக்இன் லக்கேஜுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்டே பார்த்து புக் பண்ணுங்க. எல்லாமே வந்து டீட்டெயிலா பார்த்து பொறுமையா பண்ணுங்க. ஒரு அவசரமும் வேண்டாம். என்ன மாதிரி வந்து அவசரப்பட்டு நீங்க இந்த மாதிரி புக் பண்ணீங்க அப்படின்னா வேணாம். அதை நான் வந்து அந்த வீடியோல சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் வந்துட்டு எப்படிலாம் வந்து தப்பா புக் பண்ண ஃபிளைட்டு அப்பெல்லாம் புக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. நான் திரும்பி இந்த வீடியோல சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் ஹார்ட் டிஸ்க் வேணும்னா ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வேணும்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க 1-2 கொண்டு வரதுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாத்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ட்ரெஸ் செட் வந்துடுவீங்க. நீங்க வந்துட்டு இங்க ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி நீங்க வந்து நிறைய ட்ரெஸ் செட் வந்துடுவீங்க. எடுத்துட்டு வரலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்துட்டு இங்க வந்தீங்கன்னா இங்க நிறைய டிசைனா இருக்கும், புது புது ஃபேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க புதுசா போட்டுக்கலாம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து கொஞ்சம் நிறைய கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்க வின்டர் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால நீங்க வந்து நல்லா ஒரு பிளாக், ப்ளூ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்துட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஒரு 5-6 ஜீன்ஸ் பேண்ட் நல்லா கொண்டு வந்துருக்காங்க. நல்லா வந்து இப்போ நீங்க பேக்கி போடுறீங்களோ அது வந்து உங்களோட விருப்பம். பட் நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த காட்டன் வந்து உங்களுக்கு சம்மர் மேக்ஸிமம் நீங்க 2 to 3 months தான் இருக்கும். மீது எல்லா மாசமே வந்து உங்களுக்கு வின்டர் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு பேண்ட் வந்து கொண்டு வந்துக்கோங்க. 5 to 6 பேண்டே எனக்கு தெரிஞ்சு போதும் தான். பட் நிறைய பேர் கேட்டீங்கன்னா அதே அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னா 5 to 6 பேண்ட் வந்து கம்பல்சரி கொண்டு வந்துக்கோங்க. டிஷர்ட்ஸ் வந்து ஒரு 4 to 5 போதும். இங்க வந்து நீங்க வாங்கிக்கலாம். இங்கேயே வந்து நிறைய புது புது பிராண்ட் இருக்கும், புது புது டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஏன் அதே போடணும், இங்க வந்துட்டு புதுசா போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அதை தவிர வந்துட்டு வின்டர் ஜாக்கெட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாலேயே வந்துட்டு நிறைய காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி வாங்கிட்டு வருவீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஆக்சுவலா இந்தியன் ஜாக்கெட்டுக்கும் யூகேல இருக்க ஜாக்கெட் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா யூகேல இருக்க ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கிற குளிர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணது. அதனால நீங்க வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ஓகேவான ஒரு ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க அங்கிருந்து வரும்போதே போட்டு வந்துக்கோங்க அந்த ஜாக்கெட்டை. நீங்க மறந்தாத்தனமா அதை வந்துட்டு நீங்க செக்இன் லக்கேஜ்ல வச்சு அதுக்கப்புறம் நீங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து குளிர் தாங்க முடியாம போயிடும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு நான் அந்த ஜாக்கெட் இல்லாம ஒரு 10 மணி நேரம் ஏர்போர்ட்லயே நிற்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளவு குளிர். லிட்டரலா நீங்க வந்து ஒரு 7-8 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்க கேட்பீங்க 7-8 வந்து ஒரு குளிரான்னு கேட்பீங்க. இங்க வந்தீங்கன்னா தெரியும். நான் எதுவுமே போடாம ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஒரு டிஷர்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். அது போட்டதுக்கே வந்து என்னால முடியல. ஒரு 10 மணி நேரம் கிட்ட ஏர்போர்ட் சுத்தி வந்து எனக்கு அந்த ஒரு டே வந்து நான் மறக்க மாட்டேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து வரும்போதே ஒரு ஜாக்கெட் வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஒரு ஜாக்கெட் வந்து எப்படி சொல்றது, நிறைய காசெல்லாம் பண்ணி வாங்காதீங்க. ஒரு ஜாக்கெட் சும்மா போட்டு வர மாதிரி ஒரு ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. இங்க வந்துட்டு நிறைய புது புது கம்பெனிஸ் இருக்கு, சூப்பர் ட்ரை அந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஜாக்கெட்டுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து ஒரே ஒரு ஜாக்கெட் மட்டும் கொண்டு வாங்க. அதையும் நீங்க பேக் பண்ணாதீங்க. ஏன்னா பேக் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வெயிட் ஆயிடும். நீங்க அதை நீங்க வரும்போதே வந்துட்டு போட்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க சப்போஸ் ஜிம் போவீங்க, ஏதாவது உங்களோட பர்சனலுக்கு தேவையான ட்ரெஸ் ஏதாவது இருக்கோ அந்த ட்ரெஸ்லாம் வாங்கிக்கோங்க, இன்னர்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஷூஸ் வந்து நிறைய ஷூஸ் வந்து வாங்கிட்டு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு ஷூ 2 ஷூவே அங்கே அதிகம் தான். நீங்க ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய கடை இருக்கு, ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் இருக்கு, ஜேடி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஷூஸுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து நிறைய கடை இருக்கு. இங்க வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு, நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இங்க வந்தோன்னா ஒரு தரமான ஒரு 2 ஷூ வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு 2 இயர்ஸோ 1 இயர்ஸோ வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜாக்கெட் ஷூ வந்து நீங்க கம்பல்சரியா வந்துட்டு கொஞ்சம் அதிக காசு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க வந்துட்டு அதிக காசு கொடுத்தே வாங்கிக்கோங்க. நீங்க வந்து கம்மியான காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 10 மாசம் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி கேரண்டீடா இருக்காது. இதே நீங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அது வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், நீங்க யூகே லேர்ன் ஆனதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்த பொருள்லாம் உங்களுக்கு வந்து அடிக்க வைக்கிறதுக்கே கொஞ்சம் ரொம்ப டைம் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ ரெடி டு ஈட் மீல்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேகி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கோங்க. ரொம்ப நிறைய பொருள், அந்த காய்கறி, தக்காளி, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி 1 கிலோ 2 கிலோலாம் கொடுத்து யாரும் வாங்கிட்டு வராதீங்க. ஃப்ரூட்ஸே வந்து நான் என்ன கேட்டால் வாங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களோட அக்காமடேஷன் போய் நீங்க மேக்ஸிமம் சிட்டி சென்டர் சைடு தான் இருப்பீங்க. அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து உங்களுக்கு டெஸ்கோவா இருக்கட்டும், லிடிலா இருக்கட்டும், இல்லை செயின்ஸ்பெரி, ஆஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட வாக்கிங் ஒரு 5 minutes 10 minutesலேயே வந்து உங்களுக்கு எல்லா கடையுமே இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எதுவுமே நீங்க வந்துட்டு வாங்கிட்டு வர வேணாம் தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க லக்கேஜை வந்து குறைக்க பாருங்க. எவ்வளோக்கு குறைச்சு கொண்டு வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு தான் நல்லது. ஸோ இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வந்து வாங்கிட்டு வராதீங்க.
உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் 2 days எவ்வளோ தேவையோ அந்த பாட் நூடுல்ஸ் ஆகட்டும், இந்த பிரிங்கிள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 days வந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். வந்தோன்னே நீங்க வந்துட்டு இந்த பொருள்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த பொருளை வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு, இந்த புதுசா ரூமை வந்து இது பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப டைம் போயிடும். ஸோ அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துக்கோங்க. நிறைய ஸ்பைஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும். இப்போ நீங்க சப்போஸ் இந்த கரம் மசாலா இல்லை வந்துட்டு அந்த தனியா தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ மந்த்ஸுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் இங்க இருக்க இந்த ஷெஃபீல்ட்ல இருக்கேன்னா, இங்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துல வந்து ஒரு தமிழ் கடை இருக்கு. இங்க இருந்து இன்னொரு 20 நிமிஷம் போனா அங்க வேற ஒரு தமிழ் கடை இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தமிழ் கடையா இருக்கட்டும், சவுத் இந்தியன்ஸ் ஷாப் வந்து கம்பல்சரியா உங்களுக்கு வந்து எல்லா சிட்டிலையுமே இருக்கும். இல்லை அப்படின்னா கூட நீங்க வந்து மேக்ஸிமம் இந்தியன் ஷாப்ஸ் கன்ஃபார்மா இருக்கும். ஆனா தமிழ் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து சவுத் இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கெல்லாம் வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மறக்காம நீங்க வந்து ஒரே ஒரு ரைஸ் குக்கர் மட்டும் கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம ரைஸ் தான் சாப்பிட்டு இது பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு ரைஸ் குக்கர் மட்டும் ஒன்று கொண்டு வந்துக்கோங்க. இந்த ரைஸ் பேக் அதெல்லாம் வாங்க அவசியமே இல்லை. ரைஸ் பேக் எல்லாமே வந்து இந்த கடையிலேயே இருக்கும். ரைஸ் பேக், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவோம், இந்த தோசை மாவு எல்லாமே வந்துட்டு கடையில் இருக்கும். ஸோ நீங்கள் வரும்போது இந்த ரைஸ் குக்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு என்னென்ன தேவை, அந்த 2 நாளைக்கு வந்து என்ன தேவை, அந்த ரெடி டு eat meals அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள், நிறைய பாத்திரம் கொண்டு வராதீங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, 2 பிளேட்டு, அதுக்கப்புறம் 2 பவுலு, அந்த அளவா மட்டும் பொருள் வாங்கிக்கோங்க. இங்கேயே வந்து ஐக்கியா இருக்கு, நிறைய கடை இருக்கு. ஸோ நீங்க இந்த பொருள் வாங்கணும் எல்லாமே வந்துட்டு நீங்க எப்படி சொல்றது, இப்போ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வந்து கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, அந்த ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கு என்ன தேவை, சாரி ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்கு என்ன தேவை, அவ்வளோ மட்டும் கொண்டு வந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு தேவையான அந்த சாப்பாடு அது மட்டும் கொண்டு வந்தீங்கனாலே போதும். மற்றதெல்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் போய் வாங்கிக்கலாம். நம்ம வந்து அவ்வளோ இதெல்லாம் இருக்க மாட்டோம். இப்படியே நம்ம யூனிவர்சிட்டி கொஞ்ச நாள் இருக்கும், அது முடிச்சுட்டு அப்படியே வந்து அந்த பிரேக் டைம்ல போயிட்டு, சாரி யூனிவர்சிட்டி முடிஞ்சு அந்த கிளாஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போய் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கம்மியாக வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பர்சனல், அதுக்கப்புறம் நம்ம உங்களோட லஞ்ச் பாக்ஸ், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகும்போது லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டீலில் வாங்கிக்கிங்க. பிளாஸ்டிக் வாங்குறதோட ஸ்டீலில் வாங்கிக்கிங்க. ஏன் அப்படின்னா இங்கே வின்டர் டைம் ஃபுல்லாகவே வின்டர் டைம் தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹாட் வாட்டரே குடிங்க. இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் மறக்காம வந்து ஒரு கெட்டில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே வின்டரில் வந்து நீங்கள் அதிகமாக வந்துட்டு நம்ம வந்து நம்மள மாதிரி வந்து நம்ம மினரல் வாட்டர்ல குடிக்க மாட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சிங்க்ல வர வாட்டர் தான் நம்ம குடிப்போம். நான் மேக்ஸிமம் இப்போ வரைக்கும் சிங்க்ல இருக்க வாட்டர் தான் குடிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு. பட் இன்னும் சில பேருக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகாது, உடனே வந்து உங்களுக்கு ஃபீவர் வரும், கோல்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட்ஸ் கொண்டு வந்துக்கோங்க. இந்தியாவிலேருந்தே வந்து பேராசிட்டமாலாக இருக்கட்டும், இல்லை வந்து கோல்டு காஃபுக்கான மெடிசன்ஸ், இல்லை நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் மறக்காம கொண்டு வந்துக்கோங்க. சில இடத்துல வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதை கொண்டு வந்துக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து சில பேர் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் இன்னும் சில இடத்துல வந்து அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாட்டர் தான் குடிக்கிற மாதிரி இருக்கும், சிங்க் வாட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கெட்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம வந்து ஒரு ஸ்டீல் பாட்டில், நல்ல பாட்டிலாக வாங்கிக்கோங்க. பெருசாக கூட வாங்கிக்கோங்க. அந்த பெருசாக ஒன்று இருக்கும், 2 லிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இருக்கும் பாட்டில், அது கூட வாங்கிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பர்சனல் கேரில் வந்து உங்களுக்கு ஷாம்பு, அப்புறம் சோப்பு, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் பர்சனலாக போடுவீங்களோ எல்லாமே வந்து கொஞ்சம் அளவாக வாங்கிட்டு வந்துக்கோங்க. நிறையா வாங்கிட்டு வராதீங்க. எல்லாமே இங்கே கடை இருக்குது, எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி இந்த வர வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கம்மியாகவே வாங்குங்க, நிறையா வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு எதெல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கோம். இப்போ எதெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். மெயினாக எது கொண்டு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கத்தி, இந்த மாதிரி வந்து ஷார்ப்பான ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஏன் இந்த கத்தியில கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் கத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா திடீர்னு கத்தி எடுத்து திடீர்னு ஏர்போர்ட்ல வந்துட்டு சப்போஸ் ஃபிளைட் பறந்துட்டு இருக்கு, திடீர்னு கத்தி எடுத்துட்டு வந்து யாராவது வந்து நீங்க பயமுறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரதை வந்து தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நைஃபா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்க கொண்டு வராதீங்க. அதுக்கப்புறம் நிறையா நான் சொன்ன மாதிரி தான் நிறையா பிளேட்ஸு, பவுல்ஸு, அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க இந்த தோசைக்கல் எல்லாம் கொண்டு போல அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் நான் தான் வந்து இந்த தோசைக்கல், பனியாரக்கல், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு எங்க அம்மா வந்து கொரியர் போட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க தான் வந்துட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ், ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ், இந்த பேனு இதெல்லாம் வந்து கொரியர் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அவங்க கொரியர் போட்ட காசுக்கும் நான் இங்க வாங்குற காசுக்கும் ஒரே காசு தான். ஆனா அவங்க சொன்னாங்க, சரி ஓகே ஃபர்ஸ்ட் டைம் பாரு, எவ்வளவு வருதுன்னு பாரு, செக் பண்ணி பாரு, இந்த ரேட்டும் நீ அங்க வாங்குற ரேட்டு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னா நீ அங்கேயே வாங்கிக்கோ, நாங்கள் தேவையில்லாம இங்க இருந்து போட்டு அது எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அப்ப நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபீஸ் அமௌண்ட் இதுக்கெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இங்க வாங்குறதும் அங்க வாங்குறதும் ஒரே ரேட் தான். ஸோ நீங்க வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்க வந்தோன்னா நீங்க எல்லா ஐட்டம்ஸுமே இங்க வாங்கிக்கலாம். ஸ்பைசஸா இருக்கட்டும், எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நீங்க இங்கே தமிழ் ஷாப்ஸ் இருக்கும், சவுத் இந்தியன் ஷாப்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஃபுட் விரும்பி சாப்பிடுவீங்களோ
அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஷாப்புமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கவலையுமே பட வேணாம். உங்களுக்கு நீங்கள் வந்து யூகேல இருக்க மாதிரி ஃபீலே இருக்காது. உங்களுக்கு வந்து இங்கே இந்தியாவில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்கும். இங்கே இருக்க அட்மாஸ்பியராக இருக்கட்டும், இங்கே இருக்க கடையாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய துணி கொண்டு வரதை வந்து தவிர்த்துக்கலாம். அது நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து புதுசு புதுசாக போடுங்களேன். நம்ம ஏன் அதே போட்டுட்டு இருக்கணும்? இப்போ இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து புதுசு புதுசாக ஜாக்கெட்ஸ் இருக்கும், அப்புறம் ஷர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள அடாப்ட் பண்ணிக்கலாம்ல. நான் உங்களை வந்து கம்ப்ளீட்டாக மாற சொல்லலை. ஸோ நம்ம இந்த ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக போடுங்க, ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அதே போடலாம். நான் வந்து யாரையும் இது பண்ணல. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் இந்த காய்கறி, தக்காளி, இப்போ நீங்கள் வந்து நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். மார்னிங் வந்து இந்த டொமேட்டோ சாப்பிடுவேன், ஆரஞ்சு பனானாலாம் சாப்பிடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு கிட்டேயே இருக்கு. இந்த லிடில், டெஸ்கோ, அதுக்கப்புறம் செயின்ஸ்பரி எல்லாமே கிட்டேயே இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த சீப்பாகவும் உங்களுக்கு எல்லாமே கம்மியாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதெல்லாம் தவிர்த்துடலாம். நீங்கள் வந்துட்டு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கொண்டு வாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நிறையா நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் 2 days நம்ம வந்து அந்த ரூமை ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்பைசஸ் எதுவுமே வந்து அதிகமாக கேரி பண்ண தேவையில்லை. எல்லாமே நம்ம வந்துட்டு தமிழ் கடை இருக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மறப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏற போயிட்டீங்க அப்படின்னா சில பேர் வந்து பாஸ்போர்ட்டை மறந்து வச்சுட்டே வந்துடுவீங்க, வீட்டிலேருந்தே மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காலையிலேருந்தே வந்து யாராச்சும் வந்து ஞாபகப்படுத்த சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட் எடுத்து போகணும் அப்படின்னு. நானும் அப்படிதான் பண்ணேன். நானும் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து இது சொல்லுங்க, பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு. நான் ஆக்சுவலாக நான் வந்து யூகே போகிறது எப்படின்னா, நான் நாளைக்கு போகிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து சென்னையில் இருந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு எல்லாமே அந்த அன்னைக்கு தான் அவசர அவசரமாக வாங்கி எல்லா திங்ஸுமே, ஷூ, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து அவசர அவசரமாக வாங்கி பேக் பண்ணி சில ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து மறந்துட்டே வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே வந்து கடைசி நாள் பேக்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ நான் கடைசி நாள் பேக்கேஜ் பண்ணும்போது தான் வந்து எல்லா பிரச்சனையுமே வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் யூகே போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நீங்கள் யூகே வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை, நிறைய வீடியோஸ் பாருங்கள், என்னென்ன நிறைய சர்ச் பண்ணி பாருங்க, என்னென்ன தேவை, என்னென்ன வந்து நம்ம வச்சிருக்கணும் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி போடுங்க. நான் என்ன இது பண்ணேன் அப்படின்னா, நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம இதுக்கு நோட்ஸ் போடணும், நம்ம வந்து அதுக்கு ஒரு சோம்பேறித்தனப்பட்டு நான் சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்து அன்னைக்கே சொன்னாங்க கேள்றான்னு, நான் தான் கேட்கல. அது என்னென்ன கேட்பீங்க, அதான் நான் கேட்கல, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நீங்க வந்துட்டு உங்க வீட்டில் சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து மறக்காம எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. மெயினா வந்து நீங்க வந்து அந்த நோட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் நம்ம பிஸியா இருக்க போறது இல்லை, அந்த ஒரு வாரம் கேப் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் தேவையோ நீங்க ஃபர்ஸ்டே வந்து பேக் பண்ணி ரெடியா, இதுதான் வந்து செக்இன் லக்கேஜ், இதுதான் வந்து கேபின் லக்கேஜ்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாமே வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக எல்லாமே வந்து கரெக்டாக ஆர்டரா வச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பிரச்சனை அவசியமே இல்லை. நம்ம வந்து எந்த ஃபிளைட் புக் பண்ணியிருக்கோம், எந்த டைமிங், என்ன டைமு, ஸோ அங்கே போனால் வந்து எப்படிலாம் இருக்கும், நீங்கள் எதுவுமே பண்ணிக்க வேணாம். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எப்படி சொல்றது, நீங்க வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம நார்மலா வந்து போயிட்டு அவங்க நார்மலா செக் பண்ணுவாங்க, அவங்களோட டியூட்டியை வந்து என்னது செக் பண்ணணும். ஸோ அவங்க செக் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து ஸ்மூத்தா தான் போகும். நீங்க வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தா போகும். நீங்க என்னெல்லாம் தப்பு வந்து பண்ணாதீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் எப்படி வந்து தப்பா ஒரு ஃபிளைட் புக் பண்ணி எப்படி நான் வந்து மாட்டினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வந்து தப்பெல்லாம் வந்து ஏர்போர்ட்ல வந்து பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நீங்க யூகே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்க உங்களை ரிசீவ் பண்றதுக்கு யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே பாத்துக்கோங்க. அது ஒரு பெரிய தப்பு நான் பண்ணது. நீங்க யூகே இங்க லேண்ட் ஆறீங்க அப்படின்னா உங்களை ரிசீவ் பண்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது கண்ட்ரி, உங்களோட ரிலேட்டிவா இருக்கட்டும், உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அதாவது ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க மட்டும் தான், உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட அண்ணனோ தம்பியோ யார் இருந்தாலுமே வந்துட்டு ஓகே அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணலாமா, அவங்க வந்து அங்கே இருப்பாங்களா, நம்ம ரிசீவ் பண்றதுக்கு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்டே ப்ராப்பரா பிளான் பண்ணி போய்க்கோங்க. இங்க வந்துட்டீங்க அப்படின்னா எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். பாய்.